அது மட்டுமல்ல, அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் வெற்றி பெற்றால் உறுதியாக ஒரு கேபினெட் அமைச்சர். நினைத்து பாருங்க, இந்த தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி. உங்களுக்கு எது வேண்டும்னாலும் அங்கிருந்து பெற்று தருவார். இவர்கள் இரு கட்சிகளும் நம்பி இனி பிரயோஜனம் கிடையாது. ஒன்று திமுக, அடுத்தது அதிமுக. அதிமுக எதை வைத்து தேர்தல் பரப்புரை செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கின்றார்களா, இல்ல தேசிய கட்சி இருக்கிறதா? அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? எங்கேயும் ஆளும் கட்சி கிடையாது, அங்கேயும் ஆளும் கட்சி கிடையாது. பிறகு எதற்கு அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை வீணளிக்காதீர்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள். உறுதியாக பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய பிரதமராக வெற்றி பெறுவார். அப்பொழுது அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் நேரடியாக உரிமையாக பிரதமரிடம்